ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பீட்ரூட்டை வந்து இந்த இந்த ரெண்டு பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இது நமக்கு தேவையில்லாதது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து 6 பேருக்கு வந்து சமைக்கிறோம். அதனால வந்து இவ்வளவு பீட்ரூட் எடுக்கிறோம். நீங்க வந்து உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பீட்ரூட் எடுத்துக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா, இதை பீல் பண்ணி எடுத்துருங்க. அதோட தோலை அதோட தோலெல்லாம் நல்லா பீல் பீல் பண்ணிட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து ஷ்ரெட்டிங் பண்ணணும். உங்களுக்கு நான் இப்படின்னு சொல்றேன், ஷ்ரெட்டிங் பண்ணுங்க. பட் வந்து இந்த மாதிரி ஷ்ரெட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ரூட்டை வந்து வேக வைக்கிறது கொஞ்சம் பீட்ரூட் வந்து ஆயில்ல வந்து நம்ம வதக்கணும். அந்த டைம்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக. அதனாலதான் நான் ஷ்ரெட்டிங் பண்றேன். பார்த்துட்டீங்கன்னா நான் பீட்ரூட் வந்து ஷ்ரெட் பண்ணி எடுத்து வச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து எடுத்துக்கிறேன். ஆனியன்ல வந்து எப்பயுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க இது மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துங்க தனியா. இதுவும் வந்து வேகறதுக்கு டைம் ஆகும். ஆனியன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த வரமிளகா இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க காரத்துக்காக. இது நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம வதக்க போகிறோம் எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து போடுங்க. அப்புறம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன். அப்புறம் வெள்ளை உளுந்து இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் சேர்த்து போடுங்க. இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். வெள்ளை உளுந்து, மிளகு கூட கொஞ்சம் ஒரு 4 மிளகு கூட ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு கை எடுத்துக்கணும். கருவேப்பிலை போடுறப்பே இந்த 3 வரமிளகாயும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கவுண்ட் வருது பார்த்தீங்களா, லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ஃபுல் ஃப்ளேம்ல வைக்கிறேன்னா சீக்கிரம் வந்து கருகிடும். லைட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லாமே வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து உள்ள போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து பேக் பண்ணிக்கலாம் உள்ள. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆனியன் வந்து போட்டதுக்கு அப்புறம் ஆனியனோட வந்து இந்த மாதிரி கிறிஸ்டல் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக வந்து ஆனியனோட கிறிஸ்டல் சால்ட் ஆட் பண்றோம்னா, ஆனியன் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும்ல. நம்ம சால்ட் போட்டோம்னா ஆனியன் வந்து சீக்கிரம் வெந்துடும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் பாத்தீங்களா, பிங்க் கலர்ல. அப்படி அந்த பிங்க் கலர் வந்துச்சுன்னா ஆனியன் வந்துச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிடுவோம் உள்ள. பீட்ரூட் ஆட் பண்ணிட்டு அதையும் அப்படியே வணக்கி விட்டுருங்க. நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. புதுசா இருக்கும், நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த பீட்ரூட் வந்து அதோட பச்சை வாசம் போய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்லயே வேக வச்சுக்கோங்க. அது வேகிறப்பவே பார்த்துட்டீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், ரெண்டும் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சின்ன சைஸ்ல வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் வேகலைன்னா வந்து ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து ஆயில் வந்து கம்மி பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல
ஆனா ஃபுல்லா ஆயிலே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். வாட்டர் வந்து ஆட் பண்ணீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து எப்பயுமே ஃபுல்லா ஆயில தான் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். டேஸ்ட் வந்து அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பீட்ரூட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து பச்சை வாசம் போயிடும். பச்சை வாசம் போயிட்டு அதுவே வந்து ஒரு ஸ்மெல் கொடுக்கும், பீட்ரூட் ஸ்மெல். அந்த டைம்ல வந்து நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபேனுக்கு அடியில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு இது கிரைண்ட் பண்ணணும். பார்த்துட்டீங்கன்னா ஃபேன் கடையில் வச்சு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் மாதிரி வந்து லைட்டாக அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கிறப்போ வந்து உப்பு போடுறது இல்லை, ஆனால் இந்த டைம் வந்து உப்பு கரெக்டாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அப்படி உங்களுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் மறுபடியும் இது கொஞ்சம் வணக்குங்க.